ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நான் திருப்பியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹோப் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி குக் பண்ணுறது 2 minutes மேகி. இதை உங்களுக்கு எப்படி ஹெல்த்தியாக நான் பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் ஒரு கிளாஸ் தண்ணி விடலாம். நான் ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக சாப் பண்ண கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே கொஞ்சம் ஆஃப் பாயிலாக பண்ணணும், ஃபுல் பாயில் பண்ணிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேரட் பீன்ஸ் நம்மளுக்கு ஆஃப் பாயிலாக ஆனால் மட்டுமே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 to 4 minutes இது குக் ஆகிடுச்சு. இது போதும் நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி. நம்ம இது எல்லாமே வெஜிடபிள்ஸ் எடுத்துடலாம் தண்ணியிலேருந்து. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம் தண்ணியிலேருந்து. அதே தண்ணியில் நம்ம ஒரு பேக்கெட் மேகி எடுத்துருக்கோம். அந்த நூடுல்ஸ் மட்டும் நான் இப்போது க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன். அதே தண்ணியிலே நீங்கள் இந்த நூடுல்ஸ்லேயும் போடலாம், வேறு தண்ணி இது பண்ணாதீங்க. நான் வெஜிடபிள்ஸோட ஸ்டார்ச் அந்த தண்ணியில் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம ஏன் அதையும் மிஸ் பண்ணணும், அதனால தான் அதுலேயே நான் இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஃபுல்லாக குக் பண்ணிடாதீங்க, ஒரு 80% குக் பண்ணால் போதும். பாருங்கள், இது 80% வரைக்கும் குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த டைமில் இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வோட ஃப்ளேமை. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸை ஆட் பண்ணுறோம். இப்படியே நான் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இந்த நூடுல்ஸ்க்கு ஆனியனை இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக ஃபீல் ஆகும். இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக வதங்கின அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு 1 pinch மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் இது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்ச கேப்சிகமை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன்.
நம்ம மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கிட்ட அப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், ரொம்ப ஃபுல் குக்டாக ஆகிடக்கூடாது இந்த நூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ தான் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மசாலாலாம் ஒன்றா கோட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்ச இந்த நூடுல்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா இப்போது எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸோட. இப்போது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், 2 மினிட்ஸ் மேகி ரெடி ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, வெறும் வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோவிட் டைமில் நம்ம கொஞ்சமாச்சும் ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ நம்ம சாப்பிட்ற இந்த நார்மல் நூடுல்ஸில் 3 டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த டைமில் ரொம்ப தேவையானதுங்க, அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். ஒன்லி 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை குக் பண்ணிடலாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.